இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முட்டைக்கோஸ் எப்போ வேக வச்சாலும் அதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஏன்னா எருவெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வைக்கணும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி, முட்டைக்கோஸ், கேரட் ரெண்டுமே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை வேக வச்சு வடிச்சிட்டேன். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்ட் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் தான் இதுக்கு ஃப்ளேவரே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் போட்டிருக்கேன். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கதை எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு தூளும் கருவேப்பிலை தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. தேங்காய் இருந்தால் நீங்கள் கடைசியாக தேங்காய் தூவி இறக்கிக்கலாம். ஸோ சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிடுச்சு. இது வந்து சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.